வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ற ட்ரேடர்ஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் பயனுள்ள நிறைய அப்டேட்டட் வீடியோஸ் போட்டு வந்துட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு இண்டிகேட்டர், கேண்டில்ஸ்டிக்ஸ், சார்ட் பேட்டர்ன் அப்படிலாம். இந்த வீடியோவில் நம்ம கேப்பை பயன்படுத்தி அது எப்படி ட்ரேட் பண்ணலாம், அந்த கேப்பில் உண்டான சீக்ரெட்ஸ் என்ன ட்ரேடிங்க்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பிரேக்அவே, ரன்அவே, எக்ஸாஷன் கேப் அப்படின்னு இருக்குது. இந்த மூணும் எதுக்கு பயன்படும், அதோடைய டிஃபரன்ஷியேட் என்ன, அது எங்கே வரும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணும்பொழுது இந்த மாதிரி கேப்ஸ் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா அதுவும் இந்த மாதிரி முக்கியமான காரணங்களால் தான் வரும். அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம், அதோட சீக்ரெட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் தெளிவாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நாங்கள் போட்ட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் ப்ளேலிஸ்ட்டை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு புதுசாக டீமேட் அக்கௌண்ட் ஓப்பன் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஜீரோதாவோடைய அஃபிஷியல் ஆத்தரைஸ்ட் பார்ட்னராக இருக்கோம். ஜீரோதாவுடைய வெப்சைட்டில் எங்களோட பிரான்ச் ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அந்தந்த பிரான்ச்சுக்கு கூப்பிட்டு உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா சப்போர்ட்டும் தமிழ்நாட்டில் வாங்கிக்கலாம். சரி, இப்போ இந்த கேப்பில் நம்ம பிரேக்அவே, ரன்அவே, எக்ஸாஷன் அப்படின்னு நம்ம மூணுமே பார்க்க போகிறோம். அதோட வித்தியாசங்கள் தெரிஞ்சிட்டா தான் அதை நம்ம ட்ரேடிங்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம ஈஸியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது எல்லாத்தையும் ஒரு எக்ஸாம்பிளோட ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பிரேக்அவே கேப் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த பிரேக்அவே கேப்னால் யூஸ்வலாக ஒரு ட்ரெண்டோடைய ஸ்டார்டிங் அப்போ இது ஃபார்ம் ஆகும். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இதோடைய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக் ஒரு நீண்ட நாள் ஒரு சைட் வேஸில், அதாவது ஒரு கன்சல்டேஷனில் இருந்துகிட்ருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்படி அந்த கன்சல்டேஷன்ஸ் முடிஞ்சிட்டு ஒரு ரொம்ப நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிவிட்டு ஸோ நல்லா மேலேயோ அல்லது கீழே நல்ல வால்யூமில் ஒரு கேப் ஃபார்ம் ஆகும். அந்த வால்யூமில் அந்த கேப் ஃபார்ம் ஆனது அதை தொடர்ந்து அது அப்படியே கன்னியூ ஆகும். எந்த வால்யூமில் அது ஃபார்ம் ஆனிச்சோ அது தொடர்ந்து கன்னியூ ஆகும். ஸோ இதுதான் நம்ம பிரேக்அவே கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ட்ரேடிங்க்கு ஸ்டார்டிங் சிக்னல் கொடுக்கக்கூடிய ஒரு கேப்பாக எல்லோரும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி கேப் ஃபார்ம் ஆனிச்சுன்னா நிறைய பேர் பொசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் இதோடைய கண்டிஷன். ஒரு எக்ஸாம்பிள், இதை நம்ம சார்ட்டாக எப்படி வரும் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். இது அப்படியே அடுத்து ரன்அவே கேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ரன்அவே கேப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். ஒரு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் பொழுது அதே கண்டினியூலே ஒரு கேப் ஃபார்ம் ஆகும். அந்த கேப் ஃபார்ம் ஆகிட்டு என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருந்துச்சோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணும். ஸோ இது ரன்அவே கேப்பு, கன்டினியூவேஷன் கேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஆல்ரெடி என்ன ட்ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அது நடுவில் ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் அதே ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணும். இதுக்கு மொமெண்டம் கேப் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேப் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நிறையா பையர்ஸோ அல்லது செல்லர்ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இதோட முக்கியமான சீக்ரெட்ஸு. ஸோ இந்த மாதிரி கேப் வந்துச்சு அப்படின்னா இதை நாமும் புரிஞ்சுக்கிட்டு ட்ரெண்டுக்கு அதே சைடில் கன்டினியூ பண்ணுறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அடுத்து லாஸ்ட்டாக பார்க்கறது போகிறது எக்ஸாஷன் கேப். ஸோ இது ட்ரெண்டோட எண்டில் மோஸ்ட்லி ஃபார்ம் ஆகும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு ட்ரெண்டு முடிய போகுது அப்படின்னா அந்த இடத்துல இது ஃபார்ம் ஆகும். ஸோ மார்க்கெட்டில் லாஸ்ட் ஸ்டேஜில் இன்ட்ரெஸ்டின் காரணமாக ஒரு கேப் ஓப்பன் ஆகும். ஆனால் வால்யூம் நார்மலாகவே குறைஞ்சிருந்தால், அதே போல் ப்ரைஸ் கேப்புக்கு அப்புறம் சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா அதை எக்ஸாஷன் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பிறகு ட்ரெண்டு இந்த கேப்புக்கு அப்புறமா என்ன ட்ரெண்டில் போணுச்சோ அது அப்படியே சேஞ்ச் ஆக வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாஷன் கேப்புடைய சீக்ரெட்டு. இது ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிடுறேன். இந்த பிரேக்அவே கேப்புங்கிறது ட்ரெண்டோடைய ஆரம்பத்தில் வரலாம், ரன்அவே கேப்புங்கிறது ட்ரெண்டோடைய நடுவில் வரலாம், எக்ஸாஷன் கேப் ட்ரெண்டோடைய முடிவில் வரலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிரேக்அவே கேப். இந்த பிரேக்அவே கேப் நல்லா ஒரு கன்சல்டேஷனில் இருக்கும்பொழுது, சைட்வேஸில் இருக்கும்போது, அதுக்கப்புறம் ஒரு நல்லா மேலே கீழே கேப் ஃபார்ம் ஆகும்பொழுது அந்த கேப்பை மறுபடியும் அந்த ரேஞ்சை கீழே பிரேக் பண்ணாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே பிரேக் பண்ணும் சமயத்தில் அது நல்லா ட்ரெண்டுக்கு மேலே கொண்டு போகும் அல்லது கீழே கொண்டு வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கே மேலே கொண்டு போகிறதா இதை மீன் பண்ணுது. ஸோ இவ்வளோ தூரம் நல்ல கன்சல்டேட்டுக்கு அப்புறம் பாருங்கள் ஒரு கேப் ஃபார்ம் ஆனிச்சு நல்ல வால்யூமில். அதுக்கப்புறமா தொடர்ந்து அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக சில கேப்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையாமல் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிச்சோ அந்த ரேஞ்சை கீழே பிரேக் பண்ணிவிட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் நம்ம இந்த பிரேக்அவே கேப்பை எடுத்துக்கூடாது. அதையும் நம்ம செக் பண்ணணும். ரெண்டாவது நம்ம பார்த்தது ட்ரெண்டோட திசையிலே ஒரு கேப் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதுதான் ரன்அவே கேப்.
ஸோ இங்கே வந்து பாருங்கள் நல்லா மேலே போயிட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் நல்ல வால்யூமில் கேப் அப்பில் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபார்ம் ஆகிட்டு அகெயின் இந்த கேப்பை கீழே டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சை கீழே பிரேக் பண்ணாமல் தொடர்ந்து கன்டினியூ பண்ணுது. ஸோ இப்படி நல்லா அப் சைடு டவுன் சைடு போயிட்டு இருக்கும் பொழுது அதோடைய சைட்லேயே வந்து ஒரு கேப் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகிட்டு அதோடைய கன்ஃபர்மேஷன் பொறுத்து தொடர்ந்து அந்த கேப் திரும்ப ஃபில் பண்ணாமல் நல்லா கன்டினியூ ஆகிறதா வந்து இந்த ரன்வே கேப். ஸோ இங்கே வந்து என்ட்ரிக்கு வந்து மக்கள் வந்து பெரும்பாலும் இந்த வரும்பொழுது கன்சல்டேட்டுக்கு அப்புறம் வந்து ஃபார்ம் ஆனதை நல்லா செக் பண்ணிட்டு பயன்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. தென் கன்னியூ ஆகிட்டுக்கும் பொழுது அது அடுத்து கன்னியூ ஆகுது இல்லை அப்படிங்கிறத இந்த ரன்வே பயன்படுத்துவாங்க. முடியும் பொழுது எக்ஸாக்ஷன் கேப். ஸோ நல்லா வந்து ஒரு ட்ரெண்டோடைய டாப்பில் வந்து ஃபார்ம் ஆகும். டாப்லேயோ அல்லது நல்லா பாட்டம் டவுன் ட்ரெண்ட் அதான் பாட்டமில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நல்ல வால்யூமில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அகெயின் வந்து நல்லா மேலே போக முடியாமல் அப்படியே தொடர்ந்து கீழே வந்து பாருங்கள் அந்த கேப்பை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி ஃபில் பண்ணிவிட்டு இந்த கேப்பை ரேஞ்சு கீழே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா தொடர்ந்து கீழே வர ஆரம்பிச்சிடும். இங்கே எக்ஸாம்பிளுக்கு நல்லா மேலே போயிட்டு இருந்த அந்த ட்ரெண்ட் வந்து அப்படியே திரும்பி கீழே டவுன் ட்ரெண்டாக மாறுது அப்படிங்கிறத சொல்ல வருது. ஸோ இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதை ஃபஸ்ட் தடவை உங்களுக்கு சொல்லும் பொழுது கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கலாம். திரும்ப அந்த வீடியோ பாருங்கள். சிம்பிளாக கன்சல்டேட் ஆகிருக்கிற இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா அடுத்து என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அதே போல் ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ அது கன்னியூ ஆகிட்டு இருக்கும்போது கேப் வருதான்னு பாருங்கள். அந்த கேப்பை திரும்பி அதை ஃபில் பண்ணாமல் எத்தனை தடவை வந்து மேலே போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணி வைங்க. அதே போல் டாப்லேயே பாட்டம்லேயோ ஒரு கேப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சு பேக் டெஸ்ட் பண்ண தான் ஒரு கேப் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இது என்ன ஆகலான்னு புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக வந்து நீங்கள் அதை நல்ல ட்ரேடிங்க்கு வந்து பயன்படுத்த முடியும். எந்த ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் கேப் பயன்படுத்தி ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம், அதிகமாக இருந்துடாதீங்க. ஸோ பிகினருக்கு இந்த கேப்பெல்லாம் எப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ பயன்பட்டுருக்கும் நம்புகிறேன். மேலும் இதே போல் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் வந்து பிங்க் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.